இப்போ ஒரு செயல் மனிதனாய் பிறந்த எவரும் இந்த ஒரு செயலை செய்யாதீங்க. இது ரொம்ப வேண்டாம். இந்த மாரி செயல்கள நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செய்யவே கூடாது அப்டின்னா, எந்த செயல சொல்லுவீங்க குருஜி நீங்க? செய்யவே கூடாது. நீங்க ம். சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனா பொறந்து ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், சிறுவராகட்டும், முதியோராகட்டும், சின்ன வயசுலேருந்து குறிப்பிட்ட ஏஜ் வரையும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கணக்கிலே இல்ல. ம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு ஒரு 8 வயசு, 10 வயசுலேருந்து நம்மளோட வயசு நாளைக்கு நம்ம உயிர் பிரியிற வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த தவறையும் நம்ம செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க தவறு தாம்மா அது. ஏன்னா, ம். என்ன அப்படி ஒரு தவறுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனிதனா இருந்து இந்த உலகத்தில செய்யக்கூடாத விஷயம் நெறைய இருக்கு. ம். ம். அது சொல்லப்போனா ஒரு யுகங்கள் பத்தாது. தவறான உணவு எடுக்கிறோம், தப்பான உணவு சாப்பிட்டு நெறைய பிரச்சனைகள் நெறைய ஆமா. உடல் உபாதையே உடல் எவ்ளோ உபாதைகள் வருது. எவ்வளோ பிரச்சனைகள் வருது ம். சொல்லுங்க. ஸோ நெறைய தவறு இருக்கு. ம். அதில முக்கியமான தவறு நம்ம வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அந்த ஒரு விஷயம் தான். குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ரொம்ப அழகா நெறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செயல் மனிதனாய் பிறந்த எவரும் இந்த ஒரு செயல செய்யாதீங்க. இது ரொம்ப வேண்டாம். இந்த மாரி செயல்கள நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செய்யவே கூடாது அப்படின்னா, எந்த செயல சொல்லுவீங்க குருஜி நீங்க? மகா அவதார் பாபாஜியின் அருளாசியோட இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாம்மா, இது தவறுன்னு சொல்றத விட செய்யவே கூடாது. நீங்க ம். சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனா பொறந்து ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், சிறுவராகட்டும், முதியோராகட்டும், சின்ன வயசுலேருந்து குறிப்பிட்ட ஏஜ் வரையும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கணக்கிலே இல்ல. ம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு ஒரு 8 வயசு, 10 வயசுலேருந்து நம்மளோட வயசு நாளைக்கு நம்ம உயிர் பிரியிற வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த தவறையும் நம்ம செய்யக்கூடாது. ம். அது தவறுன்னும் சொல்லலாம். முழுக்க முழுக்க தவறு தாம்மா அது. ஏன்னா, ம். என்ன அப்படி ஒரு தவறுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனிதனா இருந்து இந்த உலகத்தில செய்யக்கூடாத விஷயம் நெறைய இருக்கு. ம். ம். அது சொல்லப்போனா ஒரு யுகங்கள் பத்தாது. உண்மையிலே தவறுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா. தவறுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ம். நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து, சாப்பிட்ற உணவுலேருந்து, நம்ம எடுக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணியிலேருந்து, எடுக்கிற நம்ம உடையிற துணியிலேருந்து நெறைய இருக்கு. ஆனா, எல்லாமே அதில தவறு நம்மளுக்கு இருக்கு. ஆனா, நம்ப ஆளுங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அது பெருசா யாரும் கவனிக்கிறதில்ல. அத அப்படியே விட்டுட்டாங்க. ஏன் நம்ம எடுக்கிற உணவுலயே எவ்வளோ தவறுகள் இருக்கு. ம். தவறான உணவு எடுக்கிறோம், தப்பான உணவு சாப்பிட்டு நெறைய பிரச்சனைகள் நெறைய ஆமா. உடல் உபாதையே உடல் எவ்ளோ உபாதைகள் வருது. எவ்வளோ பிரச்சனைகள் வருது ம். சொல்லுங்க. ஸோ நெறைய தவறு இருக்கு. ம். அதில முக்கியமான தவறு நம்ம வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அந்த ஒரு விஷயம் தான். ம். அந்த தப்பு செய்யாம இருந்து, அந்த தவறு நம்ம நம்ம வார்த்தையில நம்ம பயன்படுத்தாம இருந்தாலே, நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த லெவலுக்கு பொறுத்து நம்ம போலாம். ம். ம். அது என்ன அந்த வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றது. ஓ! உணவாகட்டும், பணமாகட்டும், உதவியாகட்டும், ம். உங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ, எதுவுமே இல்லப்பா என்கிட்ட. இறைவன் சாட்சியா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னா, அப்போ கூட நீ இல்லன்னு சொல்லவே கூடாது. ம். இருந்தா நான் பண்ணியிருப்பேன். இருந்தா நான் குடுத்துருப்பேன். அப்படி உன்னால முடியலன்னா யார்ட்டயும் ஹெல்ப் கேட்டாவது நீ பண்ணணும். இது ம். மனுஷனோட இயல்பு. ம். ஒரு மனிதனா இருந்தா நம்ம அப்படிதான் செய்யணும். ஏன்னா, ஒரு 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 மனிதன் உதவி கேட்கிறதே பார்த்தீங்கன்னா, இறைவன் கிட்ட தான் கேட்பான். ம். எந்த இறைவன் உங்க கையில இருந்தா வச்சுக்கோங்கன்னு யாரும் குடுக்கறதில்ல. மனிதன் ரூபத்துல தான் கொடுப்பான். அப்போ ஒரு மனிதன் ஒரு மனிதன்ட்ட நம்ம உதவி கேட்கும்போது, உன்னால முடிஞ்சா நீ செய்யணும். இல்லையா, அட்லீஸ்ட் ஒருத்தர்ட்ட நீங்க வாங்கியாவது சொல்லியாவது விடலாம். இல்லன்னா இல்லங்கன்னு சொல்லிடலாம். ஆனா, வச்சுக்கிட்டு திருப்பி சொல்றேன், பணம், சாப்பாடு புரியுதுங்களா? உதவி இது எதுவுமே வச்சுக்கிட்டு இல்லன்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம இல்லாமயே போயிடுவோம்மா. ஏன்னா, நெறைய பேர் அந்த வார்த்தை இருக்கு. சாப்பிட்டுட்டு கேட்டா சாப்பிடலன்னுவாங்க. சம்பாரிச்சு நல்லா அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சுட்டு காசே இல்லன்னுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வேலைக்கே போலன்னுவாங்க. நகை வச்சுக்கிட்டு நகை இல்லன்னு சொல்லுவாங்க. சில விஷயம் அவங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா பண்ண தெரிஞ்சும் பண்ண தெரியாதவங்க. ஒருத்தர் எமர்ஜென்சியா கார் ஓட்ட கூப்பிடுவாங்க. ஒரு எமர்ஜென்சிங்க வாங்களேன் எனக்கு கொஞ்சம் கார்ல அந்த ஹாஸ்பிட்டல் விடுங்கன்னு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவன் வண்டி ஓட்டிட்டு போயிருந்தா உயிர் காப்பாத்தலாம். அவன் நம்ம சொல்லுவான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஏன்னா சோம்பேறித்தனம். எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவான். அப்ப என்ன ஆகுது? தெரியாது, இல்ல. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ மறைக்கிறல்ல. அப்போ உன்ட்ட இருக்கிற விஷயத்த நீ மறைக்கிறல்ல. ஸோ அதுதான் சொல்ல வரேன். என்னோட கருத்து என்னன்னா, தயவு செஞ்சு சொல்றேன் மக்களே, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு
தினசரி வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தெளிவாக சொல்கிறேன், இது எல்லாருக்கும் ஒன்றும், எந்திரிக்கும் போது தான் நம்ம பட்னி எந்திரிப்போம். ஆனால் தூங்கும் போது நம்ம பல்லில் பச்சை தண்ணியாவது பட்டுரும். ஆமாங்களா இல்லையா? ஆமா. ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்களா? இல்லை டீ காஃபி குடிக்காமல் இருக்கீங்களா? ஏதோ ஒரு உணவு சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிட்றோம்ல. அப்போது இறைவன் இங்கே என்ன இருக்குது? இறைவன் நம்ம எந்திரிக்கும் போது தான் அந்த பட்னியாக எந்திரிக்குமே தவிர ஒரு பொழுதும் நம்மளை இறைவன் நம்மளை இருக்க விடுறதில்ல பட்னியாக. அப்படின்னு இருக்கும் நம்ம தான் இறைவனுக்காக நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, நிறைய பண்ணுறோம். எந்த இறைவன் நம்மளை பட்னியாக வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளை கொடுத்துருக்கும் போது இந்த ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மாவுக்கு நீங்கள் உதவும் போது கண்ணு மூடி உதவணும். இருக்கா உங்கள்கிட்ட ₹1 இருக்கா, அதில் 50 பைசா கொடு. ₹100 இருக்கா, 50 ரூபா கொடு. ₹1000 இருக்கா, 200 ரூபா கொடு. ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நீ இல்லை 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 நீ வாழ்க்கையில் எவ்வளோ சொல்கிறியோ லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் உன்கிட்ட எல்லாமே போயிடும். வேணா உன்னோட டைரியில் நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. மக்களே, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தாயாகட்டும் தந்தையாகட்டும், மனைவிக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, ஏன் கூட வேலை செய்கிற ஆளுங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, யாராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன இருக்கோ அவன் ₹1 கேட்குறதுல 50 பைசா கொடுங்க, ₹5 கேட்குறதுல ₹2 கொடுங்க போதும். ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இல்லை இல்லைன்னு ஏன் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம். உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கும், இல்லைங்க என்கிட்ட இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ தர வச்சுக்கோங்க அப்படின்னும் போது அந்த கொஞ்சம் உங்களுக்கு 100% மாறும். என்னாகும்? 100% அதிகமாகும். ஆனால் வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு இல்லாமல் போயிடும். அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த நகர் நம்ம நடந்து போகணும். ஏன்னா வாழ்க்கை மாறுறதே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் இல்லையா? நம்ம உயர்றது எப்படி வச்சு? நம்மளோட எண்ணங்கள் வச்சு தான் நம்ம வேலையாகட்டும், பதவி ஆகட்டும், ஒரு போஸ்டிங் ஆகட்டும், ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு வரது. இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு போய் வந்தேன், சும்மா வந்துட முடியுமா? இந்த சின்ன வயசுல இந்த சொசைட்டியில் உட்கார முடியுமா? ஆன்மீக பாதையில் போகிறது சாதாரண விஷயமா? அனைத்து விஷயத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் ஆன்மீக பாதையில் நீங்கள் போக முடியும். இவ்வளவோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறத நான் இவ்வளோ பேரை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். அப்போ அந்த நல்லது நான் இந்த சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க. நான் இவ்வளோ தான் சொல்ல, மொத்தத்தையும் கொடுத்துருங்க, தானம் பண்ணிக்கினே இருங்க, சம்பாதிக்கலாம் கொடுங்கன்னு நான் சொல்லலை. உதவின்னு கேட்குறவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அந்த வார்த்தையை எவ்வளோ நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் நீங்கள் மேலே ஏறலாம். ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா மகா அவதார் பாபாஜியோட அருளாசி எல்லாருக்கும் பெறணும்னு இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி. மகா அவதார் பாபாஜியின் புகழ் உலகமெங்கும் பரவட்டும். நிறைய நல்ல விஷயங்கள் நீங்களும் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லணும். ரொம்ப அற்புதமான பதிவு. நன்றி. நன்றிம்மா.